நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பொதுவாகவே நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அதோட பயன் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மூலிகையை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா சிக்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கிரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி கொட்டை, நம்ம காஃபி பவுடர் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கொட்டையை அரைக்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ காப்பி தூள் போட்டாங்கன்னா ஒரு 50 கிராம் சிக்கிரி இல்லை 100 கிராம் சிக்கிரி நமக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க சொல்லுவோம். இந்த சிக்கிரியை பொறுத்தவரையிலும் நம்ம எதிர்பார்க்குறது நல்ல வாசனைக்கும் மணத்திற்கும் ரொம்ப அது உதவி செய்யுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகின்ற மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது சொல்லில் அடங்கா மருத்துவ குணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பித்தப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கிரி தான். சின்ன சின்னதாக இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும். அதை மிஷினில் போட்டு நல்லா காஃபி பவுடரோடு சேர்த்து அரைச்சி பிளெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. காஃபி போடும்போது நம்ம சேர்த்து போடுவோம். இன்றைக்கி ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, Eன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான வைரஸ் தாக்குதல்களுக்கும், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் மிக மோசமாக சுருங்குகின்ற பிரச்சனைகளுக்கும், ஃபேட்டி லிவர்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கிரி தான். நீங்கள் காஃபி கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த சிக்கிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் பவுடர் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் ஒரு 4 சிட்டிகை, 4 சிட்டிகைனா 2 கிராம்னு அர்த்தம், ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு படுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நேரம் சாப்பிட ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இதை சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு 3 மாதம் இதை சாப்பிட்டு போய் திருப்பி உங்கள் வயிறை ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அந்த ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டாக மறைந்து போய் ஈரல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் வரும். அந்தளவுக்கு ஃபேட்டி லிவரை குணப்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து இந்த சிக்கிரி. இன்றைக்கு இந்த பித்தப்பை கற்களை பற்றி பயப்படாதவர்களே இல்லை. ஏதோ ஒரு ஆனுவல் செக்கப்னு ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், ஸ்கேன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஐயோ உங்களுக்கு பித்தப்பையில் கல் வந்துருச்சுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணி இந்த பித்தப்பையை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பித்தப்பையை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் சமீப காலமாக மருத்துவ உலகத்தில் இருக்கக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி தான் பித்தப்பையில் கல் வருதா? அப்போது 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க? பித்தப்பையில் கல் வந்தால் இயற்கை மருத்துவத்தை வைத்து அதெல்லாம் ரொம்ப சுலபமாக குணப்படுத்தி கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? இந்த சிக்கிரி தான். சிக்கிரியிலிருந்து எடுக்கக்கூடிய சூர்ணம் 2 கிராம் காலையில் சிறிதளவு வெந்நீரில் கலந்து அல்லது சிறிதளவு பசும் கோமியத்தில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுப்பாங்க. ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு அப்புறம் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்களோட பித்தப்பை கற்களுடைய அளவு நிச்சயமாக குறைந்திருக்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் பித்தப்பை கற்கள் முழுமையாக குணமடைந்திருக்கிறதையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நன்றாக குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கிரி தான். நிறைய பேருக்கு இன்றைக்கு பசியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறு, அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறு, எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே கல் மாதிரி அப்படியே நிற்குது, காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், சாயந்தரம் ஏப்பம் வந்தால் கூட எனக்கு அந்த ஸ்மெல் வருது, மலச்சிக்கல் மிக கடுமையாக இருக்கிறது, எனக்கு மோஷனே சரியாக போகிறது கிடையாது, எனக்கு மோஷன் ஒரு நாளைக்கு 8 முறை 7 முறை போகுது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவர்கள் எல்லாருக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிரி தான். சிக்கிரியிலேருந்து எடுக்கக்கூடிய சூர்ணம் ஒரே ஒரு 2 சிட்டிகை, அதாவது ஒரு 1 கிராம் சிறிதளவு நீங்கள் சாப்பிடும்போது அந்த சிக்கிரியோட பவுடரை போடுங்க, பருப்பொடி சாப்பிட்ற மாதிரி ஒரு 1/4 கரண்டி நெய் அதில் ஊற்றுங்க, நல்லா கலந்துருங்க. முதல் உருண்டையாக சூடான சாதத்தில் அதை சாப்பிட்ருங்க. அப்புறம் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் சாம்பார், ரசம், மோர் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க.
3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வயிறு நல்லா வாயு தொந்தரவு இல்லாமல் வயிறு சரியாகிறத பார்க்க முடியும். நல்ல ஏப்பம், கீழ் வழியாக வாயு பிழிவது, நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிறது, அதே போல் தண்ணீர் தாகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், சிறுநீர் கழிப்பதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே நன்றாக மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலமாக்குவதற்கு சிக்கிரி ஒரு மிகச்சிறந்த பொருள். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உறவில் நாட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். பொதுவாக ஆண்களை பார்க்கும்போது 80 வயதானாலும் கூட உடல் உறவில் நாட்டம் குறைவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதிகப்படியான வேலைப்பளு, அதிகப்படியான மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, ஆரோக்கியமான உணவு இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் ஆகும்போது 100ல் கிட்டத்தட்ட 40 பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா உடலுறவில் நாட்டமே இல்லாமல் இருப்பது. இயற்கையாகவே அடுத்த பால், எதிர்பாலின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறைந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கிரி தான். இந்த சிக்கிரியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு 30 மில்லி பாலில் கலந்து சாப்பிடணும். கொஞ்சம் துவர்ப்பு கசப்பாக இருக்கும், வேணால் கொஞ்சம் பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்துக்கலாம். ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான்ஸுடைய அளவில் ஒரு கணிசமான மாற்றம் இருக்கதை பார்க்கலாம். அந்த கணிசமான மாற்றம் மட்டுமல்ல, உடலுடைய ஆரோக்கியம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய முறைகள், இது எல்லாத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சிக்கிரி அப்படிங்கிறது வெறும் காஃபிக்கு வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகின்ற ஒரு பொருள் கிடையாது. உடல் ஆரோக்கியத்திற்காக காப்பியில் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. குறிப்பாக பித்தப்பை கற்களுக்கும் ஈரல் செயல் குறைபாடு நோய்கள், லிவர் ப்ராப்ளத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு உணவாக இதை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம் முன்னால் சிறந்த விஷயங்கள் என்று காட்டப்படுகிறவை அல்லது உன்னதமான விஷயங்கள் என்று காட்டப்படுகிறவை, முன்னுதாரணங்களாக காட்டப்படுகிறவைகளுக்கு பின்னால் வேறொரு செய்தி ஒளிந்திருக்கிறது. ஆனால் நாம் எப்போதுமே மேலோட்டமாக காட்டப்படுகிற உண்மைகளை நாம் அதை சிறந்த உண்மைகள் என்று நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் ஒரு பொது கருத்தை உருவாக்குகிறோம். ஆனால் பல சமயங்களில் அந்த பொது கருத்திற்கு பின்னால் இன்னொரு எதிர்மறையான ஒரு கருத்து ஒளிந்திருக்கும். நாம் அதை கவனிப்பது கிடையாது, நாம் அதை சிந்திப்பது கிடையாது. இதற்கு நான் பல உதாரணங்களை கூற முடியும். உதாரணமாக, பள்ளி தேர்வு முடிவுகள் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். பள்ளி அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகிற போது ஒரு வறுமையான பின்புலத்திலிருந்து ஒரு மாணவரோ அல்லது ஒரு மாணவியோ சிறந்த மதிப்பெண்களை பெற்றுவிட்டால் உடனே பத்திரிகைகளில் பெரிய அளவில் செய்தி வெளியிடுவார்கள். இவர் ஒரு காய்கறி விற்பவருடைய மகள், அல்லது இவர் ஒரு நடைபாதை கடை வைத்திருப்பவருடைய மகள், இவர் இவ்வளவு பெரிய மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். கூலி தொழிலாளியினுடைய மகன் இவர் அதிகமான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். அல்லது வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணியினுடைய மகள், இவர் அதிகமான மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு செய்தி வெளியிடுவார்கள். அந்த செய்திக்கு பின்னால் வேறொன்று இருக்கிறது. அதாவது, நீங்கள் இதுபோன்று படிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஏதோ வசதியானவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். அதே சமயத்தில் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் அல்லது வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்ற ஒரு பொது கருத்தியல் தொடர்ந்து நம்முடைய மனதில் உருவாக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது அந்த குடும்ப பின்புலத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு படித்து மேலே வருவது என்பது ஒரு அதிசயம் போல காட்டப்படுகிறது. இது உண்மையில் ஒரு விதமான ஒரு சமூக பாரபட்சத்தினுடைய இன்னொரு வடிவம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒன்றை கொண்டாடுவது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. மாறாக
பொதுவாக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய ஒரு மோசமான பார்வை எப்போதும் நம்முடைய மனதில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஏதோ மற்றவர்களுக்குரிய ஒன்றை அவர்கள் முதலாக செய்வது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இது மிக மிக பொய்யானது. இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு மத யாத்திரையின் போது, அந்த அமர்நாத் யாத்திரையின் போது ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அப்படி தாக்குதல் நடத்திய போது ஒரு பேருந்தை ஓட்டி சென்ற ஒருவர், அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் அந்த பேருந்தை அவர் ஓட்டி சென்று அந்த பயணிகளை வேகமாக ஓட்டி சென்று பயங்கரவாதிகளினுடைய தாக்குதலிலிருந்து அந்த யாத்ரீகர்களை அவர் காப்பாற்றினார் என்று ஒரு செய்தி பெரிய அளவுக்கு வெளியிடப்பட்டது. அந்த ஓட்டுநரை அழைத்து மிகப்பெரிய கௌரவங்களை எல்லாம் கொடுத்து அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த மக்களை காப்பாற்றினார் என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். உண்மையில் இதை பார்க்கிற போது ஏதோ ஒரு சிறந்த செயலை பாராட்டுவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அந்த ஓட்டுநர் செய்தது என்ன? அவர் அடிப்படையில் ஒரு மனிதராக தன்னுடைய கடமையை செய்தார். ஒரு சிறந்த ஓட்டுநராக தன்னுடைய கடமையை செய்தார். மாறாக தான் ஒரு இஸ்லாமியர், இந்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்யவில்லை. ஆனால் நம்முடைய மனதில் அதை எப்படி ஒரு சித்திரமாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பார்த்தால், இஸ்லாமியராக இருந்தால் கூட அவர்களை காப்பாற்றினார் என்கிற போது உண்மையில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஏதோ பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் போன்றும் அல்லது இந்துக்களின் மீது இணக்கமில்லாதவர்கள் போன்றும் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவுகிற போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற போது தான் யார் என்றும் அவன் நினைப்பது கிடையாது, காப்பாற்றப்படுகிற மனிதன் யார் என்றும் நினைப்பது கிடையாது. ஆனால் அதை ஒரு செய்தியாக மாற்றுகிற போது அவர்களுடைய அடையாளங்களின் அடிப்படையில் ஒரு விதமான ஒரு பாகுபாட்டு உணர்வை நாம் கட்டுகிறோம். அப்படி கட்டுவதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய மனதில் உறைந்திருக்கக்கூடிய இந்த வேற்றுமை எண்ணங்கள். சமீபத்தில் நான் பத்திரிகையில் பார்த்த ஒரு புகைப்படம் என்பதும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். காஷ்மீரில் எல்லைப் பகுதியில் இராணுவ வீரர்கள் அவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி ஈடுபட்டிருக்கிற போது ஒரு இஸ்லாமியர் ஒருவர் தொழுகை நடத்துகிறார். ஒரு இஸ்லாமிய இராணுவ வீரர், சிபிஆர்எஃப்பை சேர்ந்த ஒரு வீரர் தொழுகை நடத்துகிறார். அவருக்கு அருகில் இன்னொரு இராணுவ வீரர் அவருக்கு பாதுகாப்பாக துப்பாக்கியை வைத்து கொண்டு நிற்கிறார். தொழுகை நடத்துகிற இஸ்லாமியருக்கு ஆதரவாக துப்பாக்கியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து இராணுவ அதிகாரி பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று கீழே செய்தி வெளியிடுகிறார்கள். ட்விட்டரில் அதனுடைய படங்கள் பகிரப்பட்டு ஒரு மிகப்பெரிய இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. ஆனால் நண்பர்களே, இது காலகாலமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் நம்முடைய சமூகத்தில் எப்படி இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் எவ்வளவு அனுசரணையாக இருந்திருக்கிறார்கள். அதாவது இந்துக்களினுடைய அவர்களுடைய திருவிழாக்களில் இஸ்லாமியர்கள் பங்கேற்பதோ அல்லது இஸ்லாமியர்களுடைய ஒரு பண்டிகைகளில் இந்துக்கள் பங்கெடுப்பதோ எங்குமே ஒரு சிறிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு அது ஒரு செய்தியாக மாற்றப்படுகிறது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக அது காட்டப்படுகிறது. சக இராணுவ வீரர் ஒருவர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிற போது அவருடன் பணியாற்றக்கூடிய ஒருவர் அவருக்கு பாதுகாப்பாக நிற்கிறார் என்பதை தாண்டி இந்துக்கள் முஸ்லீம்களை பாதுகாக்கிறார்கள் அல்லது முஸ்லீம்கள் இந்துக்களை பாதுகாக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு புனைவுகளை கட்ட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? எல்லா இடத்திலுமே நாம் இந்த இந்து முஸ்லீம் என்கிற அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறதா? இதை இராணுவம் வரைக்கும் இந்த பாகுபாட்டை கொண்டு வருகிறார்கள். உண்மையிலேயே தொழுகை நடத்துகிற போது ஒரு பக்கத்து நாட்டைச் சேர்ந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய வீரருக்கு ஒரு இந்திய வீரர் பாதுகாப்பு கொடுத்தால் கூட தவறில்லை, அல்லது ஒரு இந்திய வீரருக்கு ஒரு பாகிஸ்தான் வீரர் பாதுகாப்பு கொடுத்தால் கூட தவறில்லை. மனிதர்கள் யுத்தம் செய்வதை தாண்டி மற்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் மனிதர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இது போன்ற செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மறைமுக செய்தி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை அதிகரிக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் டி.எஸ். ராமநாதன். ஒரு பத்திரிகை ஆசிரியரா, ஒரு பத்திரிகையாளரா, தமிழ் ஆர்வலரா, இவருடைய பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது, இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க.
ஒரு பத்திரிகையாளராக இதழ் ஆசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றிங்க. நீங்கள் வந்து சார்ந்திருக்கிற துறை வேறு ஒரு களமாக இருந்தாலும் மொழி மீதும் நம்மளுடைய இலக்கியங்கள் மீதும் இருக்கிற ஆர்வம் காரணமாக நிறைய விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. ஒரு பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய பத்திரிகை மூலமாகவும் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர். உங்களுடைய பணி அப்படின்றது மருத்துவம் சார்ந்த துறையாக இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு பயணப்பட்டுட்டு வரீங்க. இன்றைய சூழலில் மாணவர்கள், இளைஞர்களோட போக்கு எப்படி இருக்குது? அவங்களோட கவனம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுது? அதை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னும் ஒரு பத்திரிகை, ஒரு எழுத்து, ஒரு படைப்புத்துறை எவ்வளோ தூரம் கவனமாக அதை கையாள வேண்டிய அவசியம் இருக்குது? இப்படி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். இருவேறு களங்களில் நீங்கள் பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பயணத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது எப்படி சாத்தியப்படுதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த சிறு வயது முதல்ல எனக்கு வந்து இந்த இலக்கியத்தில் தமிழ் ஒரு ஆர்வம் இருந்ததுங்க. நான் வந்து படித்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் தாலுகாவில் உள்ள கரிவலம் பந்தனூருங்க கிராமத்தில் பிறந்து அங்கே தான் படித்தேன். நான் +2 வரைக்கும் நான் அங்கே தான் அரசு பள்ளியில் படித்து பயின்று வந்தேன். அந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தா பேப்பர் நியூஸ் ஏஜெண்ட்டாக இருந்தார். எல்லாம் ஹிந்து, தினமலர், தந்தி, தினகரன், முரசொலி, அமுதசுரபி, கலைமகள், குமுதம், கற்கண்டு, இது மாதிரி எல்லா பத்திரிகைக்குமே ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் கிராமங்களுக்கெல்லாம் போய் போட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி நேரங்களில் சில நேரங்களில் வந்து வேலையாக இல்லாத நேரத்தில் நான் போய் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பத்திரிக்கையெல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். ஓய்வு நேரங்களில் போய் கலெக்ஷன் பண்ணுவோம். அப்போயே வந்து இந்த மாதிரி பல பத்திரிகைகளை படிக்கிறக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தது. அதை படிச்சுட்டு அது மாதிரி சில மேற்கோள் காட்டி சில கட்டுரைகள் எழுதுறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பொழுது, ஏன் நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிக்கக்கூடாது, முகவராக மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ வாய்ப்பு வசதி இல்லை, கிடைக்கல. அப்புறம் படித்து முடித்த பிறகு அப்படியே வேறு தொழிலுக்கு வந்துட்டேன். நான் மருத்துவம் சார்ந்த தொழிலுக்கு வந்துட்டேன். இப்போ சமீபமாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் மறுபடியும் ஒரு நண்பரால் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டு இந்த பத்திரிகை துறைக்கு போகணும் ஒரு உந்துதல் ஏற்பட்டது. அப்போது இது மாதிரி அரசியல் பத்திரிகை பண்ணலாமா இல்லை இலக்கியம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது, சரி தமிழ் சார்ந்த இலக்கியமே பண்ணலாம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப தொய்வு ஏற்பட்டு இருக்குது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது நிறைய கட்டுரை போட்டி, கவிதை போட்டின்னு மாவட்ட அளவில் நிறைய பண்ணி பரிசெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி ரொம்ப குறைஞ்சி போச்சு. காரணம் என்னன்னா, படிக்கும்பொழுது 1ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவங்க வந்து டாக்டர், இன்ஜினியர், ஐஐடியில் படிக்கணும், அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப டாப் லெவல் சிந்தனை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால படிப்பை தவிர வேறு எங்கேயும் சிந்தனையை சிதற விட்டால் அந்த கோர்ஸ் போக முடியாது அப்படின்னு பெற்றோர்கள் ஆசிரியர்களால் ஒரு அழுத்தம் அதிகமாக குழந்தையை கொடுக்கப்பட்டு எப்பொழுதுமே கல்வியை தவிர வேறு எதுவும் சிந்திக்க விடுறதே கிடையாது இன்றைக்கி குழந்தைங்களை. இதனால் வாசிப்பு திறன் குறைஞ்சி போச்சு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஜெர்மனில் படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆட்டோமொபைல் வந்து ஒரு கோர்ஸ் படித்தாருன்னா, வெளியே படித்து முடித்த உடனே ஒரு காரை கொடுத்தோம்னா அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி திருப்பி ஆப்ரேட் பண்ணுவார். ஆனால் அதே நேரம் நம்ம ஊரில் படிக்கிற இன்ஜினியர்ஸ், நான் குறை சொல்லலை, பட் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தீங்கன்னா ஒரு டியூப் லைட்டை வந்து நீங்கள் மாட்டுங்கன்னா சர்க்யூட் மட்டும் ட்ராயிங் பண்ணுவாரே ஒழிய ஒரு எலக்ட்ரிஷியனை தான் கூப்பிடுவார் அவர். இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி மெத்தட். இது நான் தவறு சொல்லலை, ஆனால் இது மாறணும். காரணம் என்னன்னு கேட்டால் இவங்களை சிந்திக்கவே விடுறதில்ல. அப்படியே படிக்கணும், வாமிட் பண்ணணும், அதை அப்படியே எழுதி வச்சிடணும். இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் போயிட்டு. ஆனால் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வருது, சிட்டிலெலாம் மாறிட்டு வருது. இது எல்லாம் கிராமப்புறத்துலேருந்து எல்லாமே மாற்றணும். இதுக்கு வந்து தாய்மொழியில் வந்து கற்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிந்திக்க திறன் வந்து தாய்மொழியில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, ஒத்துவிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ் மொழிங்கிறது வந்து தொன்று தொட்டு ரொம்ப காலமாக 3000-4000 வருடத்துக்கு மேலே வந்து நம்ம மொழி இருக்குது. நம்ம வந்து ரொம்ப பழைய மொழி, கழுதோன்றி மண்தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த தமிழ் குடின்னு சொல்கிறோம், பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இந்த தமிழை முறையாக கற்றுக்கிட்டாங்க, எத்தனை பேர் இலக்கியம் பேசுகிறாங்க, எத்தனை பேர் முறையாக தப்பு இல்லாமல் எழுத படிக்க தெரியுதுன்னா தமிழர்கள் நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழே இல்லை, தமிழங்கிலம் தான் இருக்குது, தங்கிலம் தான் அதை சொல்லணும். இப்போ இங்கே இப்போ ஒரு மலையாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அவங்க வீட்டில் வந்து மலையாளம் தான் பேசுகிறாங்க. ஒரு தெலுங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு தான் வீட்டில் பேசுவாங்க. கன்னடம் எடுத்திங்கன்னா கன்னடம் தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்காரங்க மட்டும் எங்கே போனாலும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு அது என்னமோ ரொம்ப ஒரு வசீகரமாக இருக்குது. இங்கிலீஷில் பேசினா தான் நமக்கு ஸ்டேட்டஸ் இருக்குது, இங்கிலீஷில் பேசினா தான் மரியாதை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இது மாறணும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் மறுக்கலை. ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் தான் மறுக்கலை. ஆனால் நம்ம தாய்மொழியை மறக்கக்கூடாது. தாய்மொழியில் நம்ம தமிழ் மொழியில் இல்லாத சிறப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு. சித்த மருத்துவம் ஆனாலும் சரி, விஞ்ஞானம் ஆனாலும் சரி, போர் முறை ஆனாலும் சரி, வாழ்க்கை நெறியானாலும் சரி, ஒழுக்க நெறியானாலும் சரி, நம்ம தமிழ்லேருந்து போனால் தான் அனைத்துமே. ஈவன் யோகா எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்றைக்கி யோகாவை பற்றி
பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் யோகாவுடைய பிறப்பிடம் இந்த ஏரியா தான், சித்த மருத்துவம் இங்கே தான், ஆயுர்வேதம் இங்கே தான். அது ஆயுர்வேதம் நீ கேரளாவில் நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றின நூல்கள், இலக்கியங்கள், திருக்குறள் ஒன்றே இப்போ நம்ம தமிழில் பறைசாற்றுறது, அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தேவையில்லை. தொல்காப்பியம் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியத்தை எவ்வளோ பேர் கலைஞர் அவர்கள் முதற்கொண்டு எல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ் வந்து ஒரு சிறப்பான ஒரு மொழி. ஆனால் இன்றைக்கி தொய்வு பெற்று பின்னாடி போய்கிட்டு இருக்குது. காரணம் அதனால் சினிமாவில் கூட தமிழ் பேரில் வச்சாக்க சிறப்பு இந்த டேக்ஸ் எக்ஸாம்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படியாச்சும் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவும் மாறலை. எல்லாமே அது ஒரு சினிமாலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முழுமையாக தமிழில் இருக்காது. பாதி ஆங்கிலம் இருக்கும், பாதி வேறு மொழி இருக்கும். இது மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அதான் ஒரு இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இது மாறணும். குழந்தைகள் மத்தியில் வாசிப்பு திறன் சுத்தமாக போச்சு. எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப இன்டர்நெட் மீடியா, சோசியல் மீடியான்னு இப்படி தான் போகிறாங்க. டைம் கிடைக்கும்போது சாட்டிங் பண்ணுறாங்க, இல்லை மொத்தமே எடுத்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு வாசிக்க சொல்லி புக்கை கொடுத்தா ஏதோ தப்பி தவறி வாசிச்சிடுறாங்க. ஆனால் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கட்டுரை கொடுத்து பாருங்கள், இன்றைக்கி உள்ள மாணவனுக்கு ரொம்ப திணறிடுவான். ஏதோ ஆற்றுல வந்து எதிர்நீச்சல் போடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க எழுதுறதுக்கு. ஒரு சென்டென்ஸ் எடுத்திங்கன்னா 10 தப்பு இருக்கும். இது வந்து நம்ம பத்திரிகை துறையில் நிறைய நான் பார்க்குறேன். ஈவன் பத்திரிகை நடத்துகிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதனுடைய ரொம்ப கடினப்பட்டு இருக்கிறதுனால வெளியே ப்ரூஃப் கொடுத்து வாங்குறாங்க. இதை நான் கண்கூடாக பார்க்குறேன். இது வந்து மாறணும். இதுக்கு வந்து மறுபடியும் குழந்தைகளுக்கு மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வரணும். என்ன தான் பணிகள் இருந்தாலும் வாசிக்கிற திறன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? எத்தனை பேர் படிக்கிறாங்க? இன்றைக்கி வந்து இவ்வளவோ மேகசின்ஸ் வருது, தமிழில் எண்ணற்ற இதழ்கள் வருது. ஆனால் இதில் எத்தனை இதழ்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, எத்தனை இதழ் போகலன்னா காரணம்னா அவங்க மேலே தப்பில்லை, படிக்கிற இது குறைஞ்சி போச்சு. யாருமே படிக்க டைம் இல்லை. இப்போ நானே வந்து புக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லாம் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கீங்க, எல்லாமே கவர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சாரிங்க, நாங்கள் படிக்கிறதுக்குங்க நேரம் இருக்குது, நாங்கள் டிவியில் ஏன்னா இன்டர்நெட்டில் வருங்களா பார்த்துக்குறோம் அப்படின்னு. இப்போ அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் இன்டர்நெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதையாச்சும் பாருங்கள், அட்லீஸ்ட் அதையாச்சும் வாசிங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புத்தகங்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட களம் இலக்கியம் சார்ந்துன்னா அட்லீஸ்ட் அது மூலமாவது மக்களுக்கு வந்து இந்த ஒரு பணியை நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எடுத்துட்டு இருக்கீங்க. இணையதளம் இன்னைக்கு டெக்னாலஜி இதோட வளர்ச்சியை வந்து நம்ம என்னைக்குமே தடுக்கவே முடியாது. இப்போ காலப்போக்கில் ஒரு விதத்துலையும் விஞ்ஞான வளர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு தான் இருக்கணும். அதற்கான ஒரு சூழலை நாமளும் உருவாக்கணும். அப்பதான் நம்மளால பயணப்பட முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழலை தான் நாம இன்னைக்கு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமும் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு பத்திரிகை துறையும் இப்போ ஒரு புக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இலக்கியத்தை வந்து முக்கியமா நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மேல அக்கறை இல்லை, நம்ம மொழி மேல அக்கறை இல்லை, படிக்கிறத கூட கேவலமா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு, இதோட தொன்மை, இதெல்லாம் வந்து மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுல முக்கியமான கடமை யாருக்கு இருக்கு? முக்கியமான கடமைன்னா ஆசிரியருக்கு நிச்சயமாக இருக்குது, பெற்றோருக்கு நிச்சயமாக இருக்குது. இது ரெண்டும் வந்து பெற்றோரும் வந்து இன்சிஸ்ட் பண்ணணும், டீச்சர்ஸும் வந்து அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி ஆசிரியர்களுக்கே வந்து டைட் ஷெட்யூல் கொடுத்துட்றாங்க, அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க, சப்ஜெக்டே ஏகப்பட்டது குழந்தைங்களுக்கு திணிச்சிடுறாங்க. இதை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்க செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கி ஒன்று ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் ஹவர் சயின்ஸு, செகண்ட் ஹவர் மேக்ஸு, தேர்ட் ஹவர் தமிழ்னு இருக்குன்னா தமிழுக்கு தமிழில் தான் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் என்ன, அது என்ன இம்பார்ட்டண்ட்டாக, அது வந்து ஒன்றும் மார்க்குக்கு வரப்போகிறது இல்லை, அதில் பாஸ் மார்க் வாங்கினா போதும், அதில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மேக்ஸுக்கு கொடுத்துருங்கன்றாங்க. இது வந்து நானே படிக்கும்போது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாரல் பீரியட்னு இருக்குது, ஒழுக்க சிந்தனை, கற்பு நெறியை பற்றி அதில் முக்கியமாக அதை தான் சொல்லணும். அறிஞர்கள் எழுதுனா நிறைய கருத்துக்களை சொல்லணும். அதெல்லாம் எதுக்கு, அதுக்கு வந்து வேறு எதனா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸுக்கு மேக்ஸுக்கோ இல்லை சயின்ஸுக்கோ கொடுத்துடலாம் இப்படின்னு வந்து ஹெட்மாஸ்டரே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. காரணம்னா ரிசல்ட் ஓரியன்ட். ஸ்கூலில் வந்து ரிசல்ட் இருந்தால் தான் அடுத்து அந்த பையன் அங்கே வந்து சேர்ப்பாங்க. ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூலை நடத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது காரணம்னா நம்ம தமிழுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. குறிப்பாக சொன்னால் தமிழ்னு இல்லை, இது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம மாநிலம் எப்படி தேக்கமடைஞ்சு தமிழில் இருக்கோ அது மாதிரி எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மொழி தேக்கமடைஞ்சு தான் இருக்குது. சில மொழிகள்லாம் இன்றைக்கி வந்து எழுத்தே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரியாவில் எத்தனை பேர் நீங்கள் வந்து பண்ணுறாங்க. போஜ்புரி ஹிந்தி வந்து ஹிந்தியினுடைய பேசிக்கே வந்து போஜ்புரி தான். இந்த போஜ்புரி லாங்குவேஜே இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அங்கே பீகாரில் இருக்கவங்களுக்கே தெரியல, பேசுவாங்க வேணாம், எழுத தெரியாது, எழுதுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ ஸோ இப்படி தான் மொழி அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ ஒரு 4 கூட்டுப்பொறியல் சேர்ந்து ஹிந்தி பெருசாகி போச்சு. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நமக்கு முக்கியமாகிடுச்சு, அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உலகம் பூரா அதை எடுத்து பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் நம்மளும் அதுக்குள்ளே உந்தல் போடுறோம். இல்லைன்னா வெளியே வந்துடுவோம். நம்மளால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியல.
அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, தாய்மொழி கல்வியோட முக்கியத்துவம் பற்றி நீங்கள் உங்களோட பத்திரிகைகள்லையும் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறீங்க, இப்போவும் அதை சொன்னீங்க. ஒரு தாய்மொழியில் ஒருத்தங்க வந்து எல்லா பாடங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி படிக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படுது? மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கிற திறன் வந்து தாய்மொழியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் இங்கிலீஷில் போய் இங்கிலீஷ் டியூஷன் போனாலும் மொத்தமே நீங்கள் டோட்டலாகவே இங்கிலீஷ் படித்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வாழும் பொழுது தமிழ் தான் உங்களுக்கு எப்போவுமே சிந்தனையில் போகும். நீங்கள் வந்து இன்டர்பிரட் பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கூட சொல்லுவீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பேசிக் இதெல்லாம் கடகடன்னு இங்கிலீஷில் வந்துடும். ஆனால் டெப்த்தாக நீங்கள் எதனா ஒரு இந்த மாதிரி கவிதை இந்த மாதிரி இது போகும்போது முதல்ல நம்மளோட தாய்மொழியில் சிந்திச்சு அப்புறமா தான் அதை இன்டர்பிரட் பண்ணி அடுத்த மொழியில் நீங்கள் கொண்டு வர முடியும், கம்பேர் பண்ண முடியும். அப்போ வந்து சிந்திக்கிறது எதில் சிந்திக்கிறோம்? நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் தான் சிந்திக்கிறோம். அதனால தான் தாய்மொழியை வந்து பாரதியார்லேருந்து எல்லாருமே வந்து அதை திருப்பி சொன்னது. பாரதியார் கூட பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அறிஞர்களின் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும்னு சொன்னார். செந்தமிழ் நாடுன்னும் போதிய நிலைன்னு பாட்டு பாடியிருக்கார். தமிழுடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் சொன்னதுக்கு காரணமே அவர் சொல்லாத பாடல்களே கிடையாது. எல்லாத்தையும் திருக்குறள் மாதிரி அவர் கவிதையில் அவர் ஒரு பெரிய திருவள்ளுவர் தான் சொல்லணும். அவர் அந்த மாதிரி அவர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. பாரதியார் கவிதை இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்? பாரதியார் கவிதையை படித்தாலே சுதந்திர வேட்கையிலேருந்து இறை பக்தி வரைக்கும் எல்லாமே அதில் அடங்கியிருக்கும் திருக்குறள் மாதிரி. அவரை யார் வாழும்போது அவரை கூட யாரும் மதிக்கலை. அப்படி தான் அவர் வாழ்ந்துட்டு போனார். தமிழே அந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமாக இன்றைக்கி இருக்குது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக சார். தாய்மொழி கல்வி இன்றைக்கி ஒரு அவசியமான ஒரு விஷயமா. நீங்கள் வந்து ஒரு மருத்துவத்துறையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, அது ஒரு பக்கம் அப்படின்னாலும் பத்திரிகையாளர், ஒரு இதழாசிரியராகவும் உங்களோட பணிகளை ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னமும் வந்து நீங்கள் கல்வி பயின்று வரீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். ஒரு ஆய்வாளராக ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னும் போது இதுக்கான நேரம் எப்படி உங்களால் செலவழிக்க முடியுது? உங்களோட ஆய்வு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எனக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுக்கலங்க. நானும் ஒரு 6 மணி நேரம் டெய்லி தூங்குறேன் சராசரியாக. காலையில் 4 மணிக்கு எழுந்தேன்னா 10:30 வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெரிய இதில் கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க. நேரம் பிளானிங் தான். அதாவது நேரத்தில் திட்டமிடல். இதுதான் எல்லா சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸும் சொல்லியிருக்காங்க. முனைவர் இறையன்பவர்கள் IAS கூட அடிக்கடி என்ன பேசும்போது சொல்லுவார். அதாவது எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் எழுத்து பணின்னா 1 மணி நேரம் எழுத்து பணி டெய்லி வைங்க. அப்போ 1 மணி நேரத்தில் 3 பேப்பர் எழுதுனீங்கன்னா வருஷம் பூரா எத்தனை பக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஒரு 3-4 புக்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேயே வெளியிடலாம். இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு டைம், நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறோம், ஃபேமிலியோட போகிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறோம், ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் குழப்பாமல் கரெக்டாக பண்ணிங்கனால பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான். இது ஒன்றும் பெரிய ஒன்றுமே கிடையாது. எதுவுமே எல்லாமே பண்ண முடியும். அன்னை தெரசா பண்ணாதான். அன்னை தெரசாக்கு டைம் இல்லாமல் இருந்தது. பிஸியாக வந்து எப்பவும் பிஸியாக தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளவோ சிறந்த சாதனை பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இப்போ நம்ம முதல்வர் கலைஞர் கருணாநிதியே எடுத்துக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இவர் வந்து பிஸியான ஒரு ஷெட்யூல் சிஎம்மாக இருக்கும்பொழுது கூட புக் எழுதியிருக்காரு. சினிமா கதை வசனம் எழுதுவார். எப்படி அவரால் முடியுது? அரசியல் பண்ணும்போது எவ்வளவோ திங்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து எல்லா பத்திரிக்கையும் அலசுவாங்க அரசியல்வாதிகள்லாம். அவங்களுக்கு எப்படி டைம் இருக்குது? சிம்பிள் இதுதான். நீங்கள் வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சீங்கன்னா எப்போவுமே அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து உயர்ந்த மதிப்பெண் பெறலாங்கிறது வாத்தியாரே சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா பரிட்சைக்கு வரும்போது ஒன்றுமே இருக்காது. அதுதான் சிம்பிள் கான்செப்ட். வேறு ஒன்றும் இதில் சிறப்பாக ஒன்றும் டெக்னிக் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவன். எல்லாத்தையும் படிப்பேன். கண்டதும் கற்க பண்டிதனாவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ஆனால் எதுலேயுமே வந்து என்ன நியாயமாக பார்த்தாக்க அகல உழுவதை விட ஆழ உழுவது தான் மேலும்பாங்க. ஒரே ஒரு துறையில் போய் ஷார்ப்பாக போனால் தான் ரொம்ப பெரிய லெவலில் போக முடியும். பட் நான் அது தெரியாமல் அது பண்ணலை. நான் பல தொழிலில் இருக்கேன். அது என்னமோ என்னுடைய ஆர்வம் அந்த மாதிரி. எதை பார்த்தாலும் படிக்கணும், எதை பார்த்தாலும் செய்யணும். இப்போ ஒரே ஒரு தொழில் பண்ணால் கூட இன்னொரு தொழிலை பார்த்தோன்னா இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது, இப்படி எனக்கு வந்து மல்டிபிள் திங்கிங் எப்போவுமே உண்டுங்க. அதனால் நான் வந்து படிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டிப்ளமா சிவில் தான் படித்தேன். அப்புறம் டிகிரியில் BBA பண்ணேன். அப்புறம் MBA பண்ணேன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ஹிஸ்ட்ரி பண்ணேன், யோகா பண்ணேன். இது மாதிரி அதுலேயும் பல இது MSc மெடிக்கல் சோசியாலஜின்னு இப்போ சமீபமாக பண்ணியிருக்கேன். LLB முடிச்சிருக்கேன், அட்வொகேட் பண்ணியிருக்கேன், வக்கீல் படிப்பு. இப்போ ML இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன். பார்ட் டைமாக இப்போ ஒரு PhD MBAவில் பண்ணிகிட்ருக்கேன் பாரத் யூனிவர்சிட்டியில். ஸோ இது மாதிரி இன்னும் வந்து ஃப்யூச்சரில் லாவில் ஒரு PhD பண்ணணும், LLD வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. இது வந்து எப்போவுமே இறக்குற வரைக்கும் நான் படிப்பை விடக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து என்னுடைய குழந்தைக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கோ அவர் ஒரு மாடலாக வந்து படிக்கணும். எப்போவுமே படிப்பு எவ்வளோதுன்னு எப்போவுமே படிப்பு எழுத்து இருந்தால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருக்கலாமா. ஏன்னா படிப்பிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இளமைக்கும் முதுமைக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். அதன் ரீதியில் நான் தொழிலை வந்து ஒரு பகுதியாக பண்ணுறேன்.
குடும்பத்தை ஒரு பகுதியாக நடத்திக்கிட்டு இருக்கேன், படிப்பு ஒரு பகுதியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பத்திரிக்கை ஒரு பகுதியாக நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு சமூக அக்கறைக்காக, எல்லாமே சமூகத்துக்கு எதனா நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு இதழ் ஆசிரியர் என்ற முறையில் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எழுத்தாளரா, ஒரு படைப்பாளியா, ஒரு கவிஞனா இருக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்னு வரும்போது அது ஒரு கூடுதல் பொறுப்பு. ஸோ இப்போ ஒரு பத்திரிகை என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை, விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? நிச்சயமாக வந்து பத்திரிகை வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு போகணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைன்னு மட்டும் இல்லை, ஈவன் மீடியா, சினிமா எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இருக்குது. அதே அவங்க உண்மைக்குமே நல்லது எடுத்துகிட்டு போனாங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, வியூவர்ஸ் கம்மியாகிடுறாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல், ஏன்னா இல்லைன்னா நடத்த முடியாது, பணம் வேணும். அதனால் எல்லாருமே அந்த கமர்ஷியலுக்கு உந்தி போயிடுறாங்க. இது வந்து மாறணும்னா நம்ம வாசகர்களுடைய சப்போர்ட்டு, பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இவங்க செய்கிறதுனால தான் அவங்க எடுக்கிறாங்க, இவங்க பார்க்குறதுனால தான் அவங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க மாற்றி தான் எடுக்க போகிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ என்னுடைய பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியம் மட்டும் கொடுத்தாக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால தான் நான் என்ன பண்ணோன்னா, ஒரு சமையல் குறிப்போ, ஒரு நேர்காணல், அதுக்கப்புறமா ஆன்மீக சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மிக்சிங்காக கொடுத்துட்டு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அரசியல் பத்திரிக்கை இல்லாமல் தனியாக இதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் எல்லாருமே அதை படிக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது நமக்கு. ஸோ இது வந்து நிச்சயமாக நான் வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா கூட அதுலேயும் ஒரு வந்து நல்ல கருத்தை தான் சொல்லணும், நல்ல ஒழுக்க நெறியை தான் கற்றுக் கொடுக்கணும், மக்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும், மனுஷனுக்கு மனுஷன் உதவியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் போக முடியும். அதனால் சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம இந்தியாவில் வந்து பன்முகம், எல்லா மதமும் இருப்பாங்க, எல்லா இனமும் இருப்பாங்க. இது ஒரு சிறப்பான நாடு நம்ம நாடு. காரணம் என்னன்னு கேட்டால் ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். மனித இயல்பு என்னென்ன, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், மனித நேயம் இருக்கணும். மனித நேயம் இல்லாத எந்த மதமும், மனித நேயம் இல்லாத எந்த ஜாதியும், மனித நேயம் இல்லாத எந்த தொழிலுமே சிறப்பாக இருக்காது. கடைசி அழிவை நோக்கி தான் அது போகும். மனித நேயம் மிக மிக முக்கியம். எந்த மொழி அந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடியது நம் மொழி, குறிப்பாக தமிழ்மொழி. தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் எடுத்தாலும் பயங்கரமான எல்லாமே நல்ல கருத்துக்கள், கற்பு நெறி கருத்துக்கள், ஒழுக்க கருத்துக்கள், அறிவியல் சிந்தனை. ஜோதிடமே பார்த்தீங்கன்னா பெரிய கால்குலேஷன் ஜோதிடம். அந்த ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா நம்ம மொழியிலேருந்து தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷைன்னு சொன்னால் கூட அதிலிருந்து வந்த நூல்களில் முக்கியமாக தமிழ் மட்டும்தான். அகத்தியர், அதனால தான் தமிழினுடைய இதவே வந்து அகத்தியர் நம்ம சொல்கிறோம். தமிழ் சித்தர்னே சொல்லுவாங்க அவரை. எப்படி முருக கடவுளை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்களோ அகத்தியரே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து அகத்தியம்னாலே வந்து தமிழ் தான். அந்த மாதிரி தமிழுடைய மொழியை வந்து கொண்டு போகிறதுக்கு எல்லாமே சிறப்பாக பாடுபடணும் அப்படிங்கிறது எல்லா பத்திரிக்கையும் செய்யணும், எல்லா மொழியும் செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. ப்ளஸ் ஒரு பத்திரிக்கை வந்து மக்களுக்கு போய் சேரும் பொழுது இன்னும் ஒரு கடமை, ஒரு பத்திரிக்கையாளனுடைய கடமை அப்படின்னு பார்த்தாக்க இன்றைக்கி 4வது தூணுன்னு சொல்கிறோம் பத்திரிக்கையை. ஆனால் 4வது தூண் சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையாக அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிக்கையாளனும் மிகப்பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது பிரசவிக்கிற மாதிரி தான். இப்போ என்னுடைய முதல் பிரசவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சாதாரணமாக சொல்லும்பொழுது. முதல் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஒரு தாய் கருவுற்று பிரசவிக்கப்படுகிறாளோ அந்த வேதனையை வந்து ஒவ்வொரு பத்திரிக்கையாளனும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறான். அதே போல் சரி இந்த பத்திரிக்கை இதோட வேணாம், அந்த தொழிலை விட்டுடலாம்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 வாசகர்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் இது மாதிரி சிறப்பாக பண்ணுறீங்க, இது மாதிரி போடுங்க, அது மாதிரி போட, மறுபடியும் பிரசவ வைராக்கியமாகிடும். மறுபடியும் குழந்தைய விட்டுக்கிற மாதிரி மறுபடியும் நாங்கள் வந்து பயணிக்கிறோம். இது வந்து எப்போ என்ற நிறைய பத்திரிக்கை வந்து கொள்கை இல்லாத பத்திரிக்கை என்றைக்குமே நிற்காதுங்க, கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். வணிக ரீதியாக எந்த பத்திரிக்கை ஆரம்பித்தாலும் நின்றோம். ஆனால் வந்து எவ்வளவு கையிலேருந்து போட்டு பண்ண முடியும்? அதனால் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது. அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதோட எண்ணிக்கை அதிகமாகணும். இதோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு பணம் தேவைப்படுது. மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். இது வந்து அப்படி ஷட்டில் மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் போய் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் இந்த சமூகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் தேவையான அனைத்து நல்ல கருத்துக்களை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை மட்டுமே விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல அறுவடையை நாம் எதிர் செய்ய முடியும். ஏன்னா ஒரு சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய கடமை சமூகத்தை வளர்க்கணும், நல்ல ஜனநாயகத்தை கொண்டு வரணும், நல்ல மனிதநேய சிந்தனையை கொண்டு வரணும்னா அது பத்திரிகையாளர் மட்டும்தான் முடியும். பத்திரிகையாளர்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்குது, மித்தவங்களால முடியாதுன்னு இல்லை, மிகப்பெரிய சிறந்த பொறுப்பு. ஏன்னா மீடியா தான் இன்றைக்கி டக்குன்னு ரீச் ஆகுது. தொலைக்காட்சி, நான் பத்திரிகைன்னு சொல்கிறது வந்து மீடியா தான், ஈவன் தொலைக்காட்சி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் அதான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து அவங்க தான் வந்து சிறப்பாக உடனே போய், ஏன்னா ஒரு காஷ்மீரில் நடக்க ஒரு பிரச்சனை, கன்னியாகுமரியில் நடக்கிற பிரச்சனை அடுத்த செகண்ட் உலகம் பூரா பார்க்குறோம்.
இது யார் செய்கிற அந்த சேவையை? இவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பிரச்சனை, ஒரு இடத்துலையும் போய் அடி வாங்குறாங்க, ஒரு இடத்துலையும் அவமானப்படுறாங்க. இதெல்லாம் மீறி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பணத்துக்காக மட்டுமே யாரும் செய்வதில்லை. பணத்துக்காக மட்டுமே வேறு தொழில் இருக்குது, பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு எல்லாருக்குமே, பத்திரிகை நடத்துகிறவங்க, தொலைக்காட்சி நடத்துகிறவங்க, இந்த மீடியாவில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஒரு அதாவது ஒரு தேசிய சிந்தனை, மக்களுக்கு எதனா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக நோக்கம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது சில சமயத்தில் வணிக ரீதியில் போய் மாசுபட்டு போகுது. இது மாறணும், இது நல்லபடியாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். எதிர்காலத்தில் இன்னும் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க இலக்கியம் சமூகம் சார்ந்து? இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் முனைவர் ராமானுஜம் அதில் செக்ரட்டரியாக இருக்கார். அவரும் நானும் சேர்ந்து நிறைய குழந்தைகளுக்கு போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் சிறந்த குழந்தைகளுக்கு தேவையான கட்டுரை கதை போட்டிகள் நடத்தி எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பாகவும் முரசு சங்கமத்தின் சார்பாகவும் போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன் ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி காலேஜ் இது மாதிரிலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் யாரெல்லாம் டைப் பண்ணாலும் லயன்ஸ் கிளப்பு இது மாதிரி அங்கே கூட சேர்ந்து நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம். ப்ளஸ் அதனோட சேர்ந்து எல்லாமே சித்த மருத்துவம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம் வந்து கோலைச்சு கொண்டு இருக்கிறது. காரணம் வந்து சித்த மருத்துவம் சாப்பிட்டா உடனே சரியாகிறது இல்லை அப்படின்னு ஒரு இது காரணம்னு கேட்டால் அது சரியாகும். கரெக்டாக மருந்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து மூலிகைகளுக்கு ஒரு தரமற்றதாக ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா பொல்யூஷன். இந்த பொல்யூஷனால் மூலிகைக்கே வந்து வீரியம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் லேட் ஆகுது. தீர்க்க முடியாத நோயை கூட சித்த மருத்துவத்தில் தீர்க்க முடியும், 100% முடியும். ஏன்னா அறுவை சிகிச்சை ஒன்று தான் அதில் வந்து ஒரு மெத்தட் இப்போ இல்லாமல் இருக்குது. அது கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில மூலிகைகளை வந்து அறுத்துட்டு உடம்புல வந்து வெட்டுக்காயம் ஏற்பட்டால் இதை புழிஞ்சு இந்த மூலிகை சேர விட்டாக்க உடனே ஒட்டிக்கும். எனக்கு சித்த மருத்துவமும் தெரியும். ஸோ இது மாதிரி சித்த மருத்துவத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம காலம் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க நிறைய பேர். அதுதான் ப்ராப்ளம். வறுமை சிகிச்சையும் அது மாதிரி தான். இன்றைக்கி வறுமை சிகிச்சை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கில் தான் பண்ணுறாங்க. வறுமமே தெரியாது, ஆனால் வறுமத்தை பற்றி பேசுகிறாங்க, வறுமம் செய்கிறாங்க, சரியாயிருங்கிறாங்க, லட்சக்கணக்கில் வாங்கிடுறாங்க. இது வந்து எல்லோரும் செய்கிறதில்ல, ஒரு சிலர் செய்கிறாங்க. இந்த மாதிரி தவறான ஆட்களால் அது வந்து அந்த மருத்துவமே தப்பாக தெரியுது. இதை வளரவும் விட மாட்டேங்கிறாங்க. மித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வளர்ந்துட்டால் மற்றவங்களுக்கு போட்டி ஆகிடுவாங்களோன்னு பயந்து போய் அதெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்டெராய்டு கலந்துருப்பாங்க, அதில் வந்து ஆர்சனியம் கலந்துருப்பாங்க, அதில் வந்து புடம் போடுறதுல தவறாக இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஒழுங்காக செஞ்சால் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாதுங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆகாத காரணம் இவங்க ஒழுங்கான மெத்தடை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதான் உண்மை. ஒழுங்கான முறையில் பண்ணிங்கன்னா 3456 டிசீஸ்க்கு மேலே நம்ம உலகத்தில் இருக்குது. இந்த எத்தனை டிசீஸுக்குமே எல்லாத்துக்கும் மூலிகை இருக்குது. எல்லாமே சாதாரண முறையிலேயே தீர்க்க முடியும். ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து மங்கி போயிருக்க காரணம் அதனுடைய நாலேஜ் கிடையாது. இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். பேசிக் நாலேஜ். பாப்பாவுக்கு பாட்டி வைத்தியம் நிறைய புக்கு வரும், ஆனால் அதை படிப்பாங்க, யாரும் அதை செய்ய மாட்டாங்க. சாதாரணமாகவே ஒரு சளி பிடிச்சதுன்னா உடனே இம்மிடியேட்டாக ஒரு கற்பூரவள்ளி தலை சாறை எடுத்து நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தூதுவளை, கண்டங்கத்திரி, அப்புறம் வந்து நொச்சி இலை கலந்த கலவையை வந்து அரைச்சி சாராக ஒரு 10 ml கொடுத்தா கண்டிப்பாக 3 நாளில் சரியாக போயிடும். எப்படி ஆங்கில மருத்துவத்தில் வந்து 4-5 நாளில் சரியாகுது, அந்த 3 நாளில் அதிகபட்சமாக 3 இல்லை 6 நாள் தான் சித்த வைத்தியத்தினுடைய மருத்துவமே. 48 நாள்லாம் அதெல்லாம் ரொம்ப முத்தின வியாதி, கிரானிக் டிசீஸ் தான். மற்றபடி சாதாரணமாக இருக்க டிசீஸ் எல்லாமே 3, 6, 9 இந்த 3 அந்த 3 இதில் வந்து சரி ஆகணும். ஆகலைன்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி முதல்ல வந்து டயக்னோஸ் கரெக்டாக பண்ணணும். டயக்னோஸில் தான் எல்லா மேட்டருமே இருக்குது. என்ன ராங் டயக்னோஸ் பண்ணிவிட்டு தப்பாக மருந்து கொடுத்தா சரியாகாது. உங்களுடைய பாடி சிஸ்டம் என்ன, உங்களுடைய அனாட்டமி என்ன, உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, உங்களுடைய ஹெரிடிட்ரி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே மருத்துவத்தை நம்ம செய்யும் பொழுது 100% நோய் குணமாகும். இது வந்து மக்களுக்கு சாதாரண முறையில் நம்ம வந்து எப்படி சித்த மருத்துவம் பண்ணி உடல் நோயை குணப்படுத்தலாம். முதல்ல ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். எந்த நோயும் வந்து வர்றதுக்கு முன்னால் அதுக்குள்ளே தகுதியான நம்ம உடல் நலத்தை வகுத்துக்கணும். ஒழுக்கமாக வாழணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். உணவு முறைகள் சரியில்லைன்னா நிச்சயமாக நோய் வரும். அப்புறம் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அளவு கடந்த ஆசை எல்லாமே நம்ம அடையணும், எல்லாமே போகணும். நம்மளுடைய சக்திக்கு மீறி ஆசைப்படுறது, இதனால் தவறான வழிக்கு போயிடறாங்க. இல்லைன்னா கடினமாக உழைக்கிறாங்க, அளவுக்கு அதே மாதிரி உழைத்து ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாங்க. இதனாலேயும் உடம்பு பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு மெடிடேஷன் யோகாலாம் பண்ணினான்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு ஆரோக்கியமான மனிதன் உருவாக முடியும். ஒரு ஆரோக்கிய மனிதன் ஆனால் மட்டும்தான் ஆரோக்கிய சிந்தனையே முதல்ல வரும். நிச்சயமாக சார். ஒரு பத்திரிகையாளராக, ஒரு படைப்பாளியாக, ஆய்வாளராக
இன்னைக்கு இந்த சமூகத்தில் நம்ம எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இலக்கியங்கள், ஒரு தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் இலக்கியத்தோட சிறப்புகள் என்ன, எவ்வளோ ஒரு தொன்மையான மொழி தமிழ், இந்த மொழியோட சிறப்பு முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையாக நீங்கள் இந்த இதழாசிரியர் பொறுப்பு எடுத்துகிட்டு ஒரு இதழ் நடத்திட்டு வரீங்க. நிறைய விதங்களில் மாணவர்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. தாய்மொழி கல்வியோட அவசியம் என்ன, இன்னைக்கு வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துறதுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியா ஒரு விந்தையான நாடாகத்தான் இருக்கிறது. இங்கே பசுமாடுகளுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கிறது, பச்சை குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லை. இப்படி ஒரு தேசத்தை நாம் உலகில் தேடித்தான் பார்க்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்து போயிருக்கிறார்கள். இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் அல்ல, அவர்கள் மூளை காய்ச்சலால் தான் இறந்து போயிருக்கிறார்கள் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அப்படியே வைத்து கொண்டாலும் கூட மூளை காய்ச்சலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். மூளை காய்ச்சல் அவ்வளவு பரவுவதற்கு என்ன காரணம்? பொதுவாகவே உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு மாவட்டங்கள் தொடர்ந்து நோயினால் பாதிக்கப்படுகிற மாவட்டங்களாகத்தான் இருக்கின்றன. இன்று நேற்று அல்ல, 40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி பின்தங்கியதாகத்தான் இருக்கிறது. அதனை கவனித்து அதற்கான ஆவண பணிகளை இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இப்போதுதானே முதல்வராக ஆதித்யநாத் வந்தார் என்றால் உண்மைதான். ஆனால் 20 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். எந்த தொகுதியினுடைய உறுப்பினர் என்று கேட்டால் அதே கோரக்பூர் தொகுதியினுடைய உறுப்பினராகத்தான் 20 ஆண்டுகளாக இருக்கிறார். எனவே 20 ஆண்டுகளாக அவருடைய தொகுதியாக இருக்கிற கோரக்பூரில் இப்படி குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், மூளை காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் அதற்கான காரணத்தை அவர் ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்று சொல்கிறாரே தவிர அங்கே கோரக்பூரில் இருக்கிற அந்த பிஆர்பி மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கான நிலுவைத் தொகை 63 லட்சம் இருப்பதாக அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வழங்குகிற நிறுவனம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. அது திரும்ப திரும்ப அந்த மருத்துவமனைக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அது எழுதியது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று சொல்லுவதை காட்டிலும் உண்மைக்கு மாறான இன்னொரு தகவல் இருக்க முடியாது. காரணம், ஒவ்வொரு கடிதம் அனுப்பப்படுகிற போதும் அதனுடைய நகல் உத்தரப்பிரதேசத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற வேளையில் அந்த செய்தி தெரியாது என்று அவர்கள் ஒரு நாளும் சொல்ல முடியாது. அப்படி 63 லட்சம் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து ஆக்சிஜன் சிலிண்டரை உங்களுக்கு தருவது பற்றி மறு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் கடைசி கடிதம் சொல்லுகிறது. நாங்கள் நிறுத்திவிடுவோம் என்றே வெளிப்படையாக அதற்கு அடுத்த கடிதம் சொல்லுகிறது. எனவே இத்தனை எச்சரிக்கைகளையும் அந்த நிறுவனம் வெளிப்படையாக செய்திருக்கிறது. 63 லட்சம் ரூபாய் அரசிடம் இல்லை என்று சொல்ல முடியுமா? அண்மையிலே தான் இதே முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பசுக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கு 40 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார். நான் அதைத்தான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். பசுக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்க 40 கோடி ரூபாயை ஒரு மாநில அரசு ஒதுக்குகிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு 63 லட்சம் ஆக்சிஜன் நிலுவைத் தொகையினால் 70 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு இன்றைக்கு ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், அந்த விசாரணை குழுவை யார் அமைத்திருக்கிறார்கள்? முதலமைச்சர் அமைத்திருக்கிறார். யாருடைய தலைமையில் அமைத்திருக்கிறார்? அந்த மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் தலைமையில் அமைத்திருக்கிறார். இது என்ன கேலிக்கூத்து? குற்றச்சாட்டே அரசின் மீது, அதனை விசாரிக்க அரசே தலைமைச் செயலாளரின் தலைமையில் ஒரு குழுவை நியமிப்பதும், அந்த குழு தன் பணியை தொடங்குவதற்கு முன்பே இறந்து போன குழந்தைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறக்கவில்லை, அவர்கள் மூளை காய்ச்சலால் மட்டும்தான் இறந்திருக்கிறார்கள் என்று முதல்வரே சொல்வதும் அந்த குழுவிற்கு என்ன வேலை என்பதை தீர்மானிப்பதாக ஆகாதா? ஒரு முதலமைச்சரை மீறி
முதலமைச்சரின் கீழ் பணியாற்றுகிற தலைமைச் செயலாளர் எதனை புதிதாக கண்டுபிடித்து அறிவித்து விட முடியும்? அப்படியெல்லாம் ஜனநாயகம் நம் நாட்டில் இருக்கிறதா? இதற்கு சரியாக சிபிஐயினுடைய விசாரணை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு இப்போது ஒரு தலைமைச் செயலாளர் தலைமையிலே ஒரு விசாரணை குழுவை அமைத்து, அது மட்டுமல்லாமல் இத்தனைக்கும் அந்த கல்லூரி முதல்வர் தான் காரணம் என்று முதல்வரை இடைநீக்கம் செய்கிற ஆணைக்கு தயாராகிற போதே அவர் பதவியை விட்டு விலகியிருக்கிறார். எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்திருக்கிற இத்தனை பெரிய சிக்கலான செய்திக்கு ஒரு முதல்வர் மட்டும் எப்படி காரணமாக இருக்க முடியும்? இன்றைக்கு அந்த கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லோரும் அவரை இடைநீக்கம் செய்ய முயற்சித்ததை எதிர்த்து தங்களினுடைய மன நிறைவின்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே நடந்து கொண்டிருப்பது என்பது முழுக்க மக்கள் விரோதமான செயல்பாடாக இருக்கிறது. பிள்ளைகளையே கவனிக்கவில்லை என்று சொன்னால் ஏறத்தாழ 70 பிள்ளைகள் 4 நாள்களில் இறந்து போய்விடுவார்கள் என்றால் இதனை விட மிகப்பெரிய கொடூரம் வேறு என்ன இருக்க முடியும்? இது ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்கிறார்கள். அது எந்த நாட்டு மூளைக்காய்ச்சலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இப்போது புதிதாக உத்தரப்பிரதேசத்திலே பன்றி காய்ச்சலும் பரவத் தொடங்கி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசம் பல்வேறு விதமான நோய்களால் பீடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன இன்னொரு கொடுமையான விந்தை என்றால், இப்போதும் அந்த மருத்துவமனையை நோக்கித்தான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கேட்கக்கூடும், நீங்கள் அந்த மருத்துவமனையின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் மறுபடியும் மக்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்கே வருவார்களா என்று. வெறும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மட்டுமல்ல, பீகாரிலிருந்தும் கூட மக்கள் அங்கே வருகிறார்கள். அது மிக நல்ல மருத்துவமனை என்கிற காரணத்தினால் அல்ல, ஏறத்தாழ சுற்று வட்டாரத்தில் வேறு மருத்துவமனைகளே அங்கு இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு பின்தங்கிய நிலையில்தான் அங்கே இருக்கிறது. இந்த இடத்தில் இதற்கு நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் தென்னிந்தியாவிலே தான் அதிகம். இந்தியாவிலே மொத்தம் 29 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன என்றால் எல்லாவற்றுக்குமாக சேர்த்து 563 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்கின்றன. அவற்றுள் 170 தென்னிந்தியாவில் மட்டும் இருக்கிறது. எனவே வடநாட்டில் போதுமான அளவுக்கு சுகாதாரத்துறையினுடைய வளர்ச்சி இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல், வேறு நாதி இல்லாமல் இத்தனை பிள்ளைகளை இழந்ததற்கு பிறகும் மக்கள் மறுபடியும் குழந்தைகளை தூக்கி கொண்டு அதே மருத்துவமனைக்கு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அடிப்படையில் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியும் சரியாக நடைபெறவில்லை, சுகாதாரமும் அங்கே மக்களுக்கு சரியாக இல்லை. இவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றுக்கும் உச்சமாக அங்கே நடந்திருக்கிற மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தி என்ன என்றால், கஃபீல் கான் என்கிறவர் தன்னுடைய சொந்த செலவில் சிலிண்டர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீ எப்படி செய்யலாம்? ஏனென்றால் அவருடைய பெயரிலேயே அதற்கு விடை இருக்கிறது. அவருடைய பெயர் கஃபீல் கான் என்பது. ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்தவர் எப்படி பிள்ளைகளை காப்பாற்றலாம் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு நினைக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக 71 குழந்தைகளை பலி கொடுத்துவிட்டு அங்கே இந்திய தேசிய கொடியை, சுதந்திர கொடியை ஆகஸ்ட் 15ஆம் நாள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஏற்றி அதற்கு வீர வணக்கமும் செலுத்தியிருக்கிறார். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலோசனை நேரத்தில் இப்பொழுது நாம் காணவிருப்பது வணிகம் பகுதி. வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்திங்கன்னா ஒரு வாரமும் ஒரு தேவையான ஃபினான்ஷியல் ஆலோசனைகளையும் பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஆலோசனைகளையும் வழங்கிட்டுருக்கோம். அதில் அந்த மாதிரி இஷ்யூஸ், ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில இஷ்யூஸ் நம்ம சரியில்லைன்னா அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி அணுகலாங்கிறத நம்ம பேசிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், புதுசாக எப்படி தொழிலை தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத இதுக்கு மேலே வர வாரங்களில் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, அதில் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் என்ன, அந்த பிரச்சனைகளை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதே மாதிரி சிமிலராக இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறத பேசியிருந்தோம். பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற நிறுவனம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்திருக்கு, ஒரு நிதி நிறுவனம் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று நான் சொல்லியிருந்தது வந்து அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி ஒன்று பண்ணி இன் ஃப்யூச்சரை தடுக்கணும். ரெண்டாவது, எதிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஏன்னா அது அப்போ தான் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். மூணாவது, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்மள்ட்ட ஒரு நிறுவனம் இடம் இருந்துச்சு, ஒரு மிஷினரி இருக்குன்னா இதை வந்து ஒரு லீஸாக கொடுக்கலாம். இதே மாதிரி ஒரு சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனி, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதாரண ஒரு மெழுகுவர்த்தி செய்யக்கூடிய விஷயம், ஆனால் மெஷின் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி பெருசாக பண்ணக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளோட நிறுவனத்தை மேனுஃபேக்சரிங் ஏஜெண்ட்டாக நம்ம மாற முடியும். இது வரைக்கும் நம்ம ஓன் பிராண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஓன் பிராண்டில் தான் பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும்போது சென்டிமெண்ட்டாக இருக்கிறத முதல்ல எடுத்துடணும். ஏன்னா இந்த மேஜர் ப்ராப்ளத்துக்கு காரணமே வந்து சென்டிமெண்ட்டு தான். இந்த சென்டிமெண்ட் அதிகமாக வர இந்த நம்மளால் பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியாது. முதல் சென்டிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, அசட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அதாவது நம்மளோட மெயின் அசட்ஸை கொடுக்கணுங்கிறது இல்லை, அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சில பர்சனல் அசட்ஸை நம்ம கொடுத்தா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா கொடுத்து தான் ஆகணும். அந்த டைமில் நம்ம சென்டிமெண்ட்டாக யோசிக்கிறது இருந்ததுன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. செகண்ட் வந்து நம்ம ஃபேக்ட்ரி நம்ம தானே இத்தனை நாளாக நடத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட லீஸு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ ஒரு மெழுகுவர்த்தி இதில் இருக்காங்கன்னா இன்னொரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஏஜென்ட்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு சப்ளை பண்ணி தந்துடுறேன், நீங்கள் உங்களோட லேபிளிங் பண்ணி நீங்கள் விற்றுக்கங்க அப்படின்னு போட்டு ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு நம்மளோட நிதி நிலைமை மேலே வர வரைக்கும் வேற ஒருத்தருக்கு சப்கான்ட்ராக்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நம்மளோட இதை வந்து வேறு ஒருத்தருக்கு நம்மளோட ஃபேக்ட்ரியே லீஸுக்கு கொடுக்கலாம். நம்ம லீஸுக்கு கொடுக்கலாங்கிறது எப்படி கொடுக்கலான்னா, ஃபேக்ட்ரிங்கிறது நான் சொல்கிறது எதுவுமே வந்து பெரிய ஃபேக்ட்ரி 100 ஏக்கரில் உள்ளதெல்லாம் பற்றி பேசலை. இது வந்து 1/4 ஏக்கர் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, 500 கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு இது பொருந்தும். இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தருக்கு லீஸ் ரெண்டலில் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்கும் வரும், ஒரு ரெண்டலும் வரும். ஸோ இதன் வழியாக நம்மளோட கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து இதில் மேலே வர முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்குது, அதாவது நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய, எக்ஸ்க்ளூசிவ்னால் ஒரு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குன்னா, நம்ம வந்து இதுக்கு சிமிலராக ஏதாவது இன்டர்நேஷ்னல்லையோ வெளிநாட்டுலேயோ இல்லை பாம்பே டெல்லி அந்த மாதிரி இருக்கிற ஊர்லேயோ இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் நம்ம ஒண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம சிங்க் ஆகிட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து நம்ம ஜாயின் வெஞ்சருக்கு கூப்பிட்டுக்கலாம். ஜாயின் வெஞ்சருக்கு கூப்பிட்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ப்ராடக்டை வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கும் நம்மளோட புதுசாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபேக்ட்ரியும் பெருசு பண்ண முடியும். ஃபேக்ட்ரியை பெருசு பண்ணது மட்டும் இல்லாமல் வால்யூம் பெருசாகும், ஃபேக்ட்ரி பெருசாக பண்ணக்கூடிய புதுசான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவாங்க, நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே போகும். ஸோ இந்த ஜாயின் வெஞ்சருங்கிறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோடது வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்றோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்மளோட வேல்யூ வந்து நம்மளோட ஃபேக்ட்ரியோட வேல்யூ வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து பிரச்சனைகள்னால பெருசாக போய் நம்மளால் நடத்த முடியாமல் சூழ்நிலை வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபேக்ட்ரியை ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாரு, ஒரு 50 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னிங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு அவர் 50 லட்சம் கொடுத்தாலும் அவர் ஒரு 50% பார்ட்னராக உள்ளே வந்தாலும் அடுத்த வருஷம் நம்மளோட டர்ன் ஓவர் 2 கோடியோ இல்லை 3 கோடியோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்னாகும், நம்மளோட ஒரு வருஷத்தில் விட்ட பணத்தை அடுத்த 2 வருஷத்தில் நம்மளால் எடுக்க முடியும். இதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும். நம்மளால் சென்டிமெண்டலாக நம்மளால் வேறு ஒருத்தரை உள்ளே கொண்டு வர முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு மென்டாரோ ஒரு கன்சல்டண்ட்டோ இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அணுகினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணினா இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாங்கிறத ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறது வந்து நீங்கள் தான். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி டிசிஷன்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று போடுறீங்க அப்படின்னிங்கன்னா அதுதான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பெருசாக தான் தெரியும். இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரவுண்டை போட்டிங்கன்னா இந்த முதல்ல போட்ட ரவுண்டு சின்னதாகிடும். ஸோ அதே மாதிரி தான்
உங்களோட ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளத்தை அதை விட்டுட்டு இதை விட ஒரு பெரிய விஷயத்தை நம்ம அணுகி அதுக்கு ஏற்ற நம்ம கொண்டு வரும்போது நம்மளால் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும். ஸோ நான் இதில் சொன்ன வந்து என்னென்னா, ஜாயின்ட் வெஞ்சருங்கிறது வந்து ரொம்ப இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்தியாவில் நடக்கிற விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க, நம்மளோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கும் அவங்களே பார்த்துக்குவாங்க, நம்ம ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஸ்டாக் வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல விற்பாங்க, அவங்க வந்து ட்ரேடர்ஸு, அவங்களுக்கு உண்டியான பேங்க் லிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங்கிறவங்களுக்கு தான் உருவாக்குறவங்களுக்கு தான் அதிகப்படியான இஷ்யூஸ் வருங்கிறதுனால இந்த செக்டாரை கவர் பண்ணி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ முதல் முறையாக இப்போ நம்ம பேசினோம் அசெட் எப்படி டிஸ்போஸ் பண்ணி எப்படி மேலே வரலாங்கிறத பேசியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் சரியாகும்னா டெஃபினட்டாக இந்த சென்டிமெண்டல் ஆக்ஷன் ஒன்று எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். இது மூணுமே பண்ண முடியல, ஸ்டில் வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பராக ஒருத்தர் அணுகி இதோட இன்டெப்த் ப்ராப்ளம் இதை மேக்ஸிமம் நடந்ததுன்னா நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு இருக்கும், இந்த மேக்ஸிமம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு இடத்த வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த இடத்தோட ப்ரெஷரை வந்து நம்ம குறைச்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி அணுகணுங்கிறத பார்த்தோம். இதே தான் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் பார்த்திங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் இது இருக்குது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் 60% தான் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிறுவனத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கம்பெனியை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இல்லை ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்காங்கன்னு கேட்டு அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனை உங்கள் இடத்துல பண்ண முடியும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப டஃப்பான விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறது தான், அது பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது தான், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து இருக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து ஒரு விஷயமாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இஷ்யூஸ்னு பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி இஷ்யூஸ்னு சொல்லுவோம். ரெகுலேட்டரி இஷ்யூஸ்னால் கவர்மெண்ட் ரிலேட்டட் நோட்டீசஸ், அது வரத்துக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம எங்கேயோ தவறு பண்ணியிருந்தால் தான் அங்கேருந்து வரும். ஸோ அதை எப்படி இல்லாமல் பார்த்துக்கலாம், அதை எப்படி முறைப்படுத்தணும், அதே மாதிரி வந்து நம்ம வந்து 100% ப்ராப்பராக எப்படி சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதையும் ஃபர்தராக உள்ள வாரங்களில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கைக்கு அது பாடமாக அமைவதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல முக்கியமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து வருகிறார். இன்றைக்கு என்ன செய்திகளை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் அடிக்கடி நம்ம வீடுகளில் பேசுகிற ஒரு சொல், இப்போ கலாச்சாரம், கல்ச்சர் அப்படிங்கிறதுலாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சமூகத்தில், இலக்கியத்தில் மட்டும் இல்லை, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன வித்தியாசம் வந்தால் கூட, அதாவது ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்குமோ இல்லை வீடுகளில் அதாவது திருமணங்களில் வந்தால் கூட சொல்ல அவங்க கல்ச்சர் அப்படி, நம்ம கல்ச்சர் வேறு அப்படிங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட சகஜமான ஒரு ஆங்கில வார்த்தையாகிடுச்சு. என்ன இந்த கலாச்சாரம், ஏன் இந்த கலாச்சாரத்தை பற்றி இப்போ அதிகமாக பேச வேண்டியிருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதாவது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பல கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு கூட்டு சமூகம் அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் பார்க்குறோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கொஞ்சம் மாறினாலே வந்து உணவு மாறுது, ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டினா என்னென்ன மொழி மாறுது, எல்லாமே மாறுது. இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து உலகத்தில் வந்து ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு மாநிலங்கள், இவ்வளவு மொழிகள், இவ்வளவு இனங்கள், எக்கச்சக்கமான மொழிகள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 மொழிக்கு மேலே இருக்குது. அதில் ஒரு 600 மொழி முக்கியமான மொழி, 20களுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடிய தேசிய மொழிகள்னு சொல்கிறோம் எல்லாத்தையும்.
இப்படிப்பட்ட ஒரு கூட்டு சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு கலவை இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி ஆக்குதல் அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து அடிப்படையான வன்முறைக்கு ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்பிக்கைகளை தட்டையாக்கி ஒரே மாதிரி ஆக்குறது, அதாவது மொழியை வந்து ஒரு மொழியை எல்லாரையும் வந்து அதாவது பின்பற்ற சொல்கிறது, இந்த கலாச்சாரம் தான் மேன்மையான கலாச்சாரம்னு சொல்கிறது, இந்த உணவு தான் நல்ல உணவுன்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து அதுக்கு உட்படாத சமூகத்தின் மீது திணிக்கப்படும் ஒரு வன்முறை. சமூக அளவில் இப்படி பார்க்கலாம். வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா கலாச்சாரம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இது மாறுது. ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பசங்க இருக்காங்கன்னா 3 பேர் 3 ஊரில் இருக்காங்க அப்படின்னா அடிப்படையாக குடும்பம், அந்த இனம், அந்த மொழி, அவங்களுடைய இறை நம்பிக்கையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தால் கூட இது மாறுகின்ற சூழ்நிலையில் அவங்க என்னென்னு கேட்டால் புற கலாச்சாரம் உள்ளே வர ஆரம்பிக்குது. உணவுகள் மாறுது, உடை மாறுது, நம்பிக்கைகள் மாறுது, இறை சார்ந்த நம்பிக்கைகள் நிறையவே மாறுது, சடங்குகள் மாறுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த எல்லா குடும்பங்களும் ஒரு காலத்தில் கிராமத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் தட்டுகள் இருந்து வித்தியாசங்கள் இருந்தது இருந்தால் கூட ஒரே மாதிரி தன்மை கொண்ட பல குடும்பங்கள் இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரே மாதிரி கலாச்சாரம் இருக்கும், உணவு பழக்கம் ஒரே உணவு தான் இருக்கும். இன்றைக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியில் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா ஒரே உணவு சாப்பிட முடியாது. அந்த 4 பேர் 4 விதமான ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாச்சாரங்கள் மாறுபட ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த வீட்டில் இதுதான் சடங்கு, இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் மெல்ல மெல்ல கேள்விக்கு உட்படுது. முதல்ல ஒரு காலத்தில் வந்து வீட்டில் ஒரு இனிப்பு செஞ்சாங்கன்னா அதை கடவுள்கிட்ட வச்சு அதை வந்து இது மாதிரி பிரசாதம் மாதிரி சாப்பிடணும்னு நம்பிக்கை இருந்தது. இப்போ மெதுவாக என்னென்னா எப்போ வேணால் இனிப்பு செய்யலாம், எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், சாமி கும்பிட்றப்ப சில விஷயங்களை வச்சு கும்பிடலாம், இல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும், அதாவது குளிச்சுட்டு தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டுருக்கு, இந்த மாதிரி தான் உடை அணியணுன்ட்டுருக்கு. இது எல்லாமே வந்து திரும்ப 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 என்னென்னு இதுவாக கேள்விகளுக்கு உட்பட்டு மாறிக்கொண்டே வருகிறது. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் வீடுகளில் பிரச்சனை வரப்போ திருமண பிரச்சனை குறிப்பாக சொல்லணுன்னா 2 நபர்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கிறத விட 2 கலாச்சாரத்திற்குடைய அவர்களுக்குள்ள பிரச்சனைன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கு பல காதல் திருமணம்னு இல்லை, வீட்டுக்குள்ளே செய்தி வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னால் கூட 2 கலாச்சாரம் வந்துடுதாங்க. ஒரே இனமாக இருக்கலாம், ஆனால் ஒன்று இதுவாக நகர்ப்புறமாக இருக்கும், ஒன்று கிராமப்புறமாக இருக்கும், இல்லாட்டி ஒன்றுத்தில் வந்து வேறு கலப்பு இருந்திருக்கலாம். அப்போ என்னென்னா ஒரே மாதிரி தன்மை கொண்ட குடும்பங்கள் இனிமேல் வந்து பார்ப்பதற்கு அரிதாகிவிட்டன. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க, 20 வீடுகள் இருக்குன்னா 20 வீடுகள் 20 விதமான என்னென்ன கலாச்சாரத்தை பார்க்கலாம். ஒரே மாதிரியான குடும்பங்கள்ங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஒரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாறுபாடுகள் அதிகமாகிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக நியதிகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிங்கிறது. இப்போ நீங்கள் சினிமாக்கள்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா சினிமாக்கள் தெளிவாக தெரியும், இந்த படம் மலையாள படம், இந்த படம் ஒரு மராத்தி படம், இந்த படம் தமிழ் படம், இந்த படம் ஹிந்தி படம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வாழுகின்ற முறை வந்து தெரியும், அவங்களோட அமைப்பு. அதாவது இது அந்த கலை இயக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 6 டைரக்ஷன்லேயே காமிச்சு கொடுக்கும் எந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை அதுன்னு. ஆனால் மெல்ல மெல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இது மொழி மாற்றம் செய்ய டப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா ஒரே மாதிரி கலாச்சாரத்தை தட்டையாக காமிக்க வேண்டியது. ஒரு பாட்டு ஒரு ஃபோக் சாங் அப்படின்னா அந்த ஃபோக் சாங் வந்து எந்த பக்கத்து இதுவாக நாட்டுப்புற பாடலாக இருந்தாலும் ஒரே மாதிரி நடன அசைவுகளை கொடுக்குறது. அது நீங்கள் ஆந்திராலேயும் அதை நீங்கள் காமிக்கலாம், இங்கேயும் காமிச்சிக்கலாம், இல்லாட்டி வெளி மாநிலத்துலேயும் காமிக்க முடியும். அப்போது யார் எந்த பின்னணி கொண்டவருங்கிறது பார்ப்பதற்கு அரிதாக விடுகிறது. இன்றைக்கி வந்து சினிமாவில் இதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகிட்டுருக்குன்னா முயற்சி எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டுருக்கு. இப்போது எல்லாத்தையும் ஒன்றுங்கிறது நல்ல இதுவா இல்லை எல்லோரும் நம்ம தனித்தனியாக இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. நம்மளுடைய அடையாளம்ங்கிறது என்ன? சில இடங்களில் இதுதான் நாடுங்கிற விதத்தில் எல்லாம் நம்ம ஒன்று சேரணும், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல கலாச்சார அடையாளங்கள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நம்மலாம் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னு ஒரு குரல் வருது. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை வந்து இழக்காமல், அந்த சுயத்தை இழக்காமல் வளரணும் அப்படிங்கிற போக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. இதில் எது சரி, இதுவா அதுவா அப்படின்னு பார்க்குறப்போ அதில் தான் நம்ம குழப்பங்கள் வருது. இதுக்கு தீர்வு சொல்வதற்கான அதாவது ஹியூமனிட்டிஸ், இது மானிடவியல்,
இன்றைக்கி மானிடவியல் வந்து ஒரு 20-30 வருடங்கள் கழித்து திரும்பவும் மீண்டு வருது. அதை நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இயந்திரகதியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் எல்லா இடங்களும் உளவியலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, சமூக உளவியலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, கலாச்சாரங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க, இலக்கியங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ மெல்ல மெல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இது நீங்கள் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்க, கிராஸ் கல்ச்சரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு குழுவை நிர்வாகம் செய்வதற்கு இந்தியர்களை விட சிறந்த ஆட்கள் இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க சொல்கிறாங்க. ஏன்னா பல கலாச்சாரம் நம்மளுக்கு வந்து பழகி போனது. நம்ம ஒரு மொழியே இந்த அளவுக்கு இத்தனை மொழிகளை கொண்ட ஒரு சமூகம். இப்போ நீங்கள் டீ கடைக்கிட்ட போனால் ஒரு மொழியை பார்க்கலாம், உடுப்பி ஹோட்டலுக்கிட்ட போனால் ஒரு மொழியை பார்க்கலாம், இது வண்டி கடைக்கு போனால் அங்கே ஒரு மொழியை பார்க்கலாம், எங்கே போனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மொழி இருக்குல்ல, பேங்க்குக்கு போனால் ஒரு மொழியை பார்க்கலாம், வீட்டில் வந்தால் ஒரு மொழி, இப்படி பல மொழிகள். அது இன்றைக்கு இதுக்கு பிழைப்புக்காக வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க பேசுகிற மொழி நம்ம காதில் விழுது. இத்தனை மொழிகள், இத்தனை இனங்கள், இத்தனை கலப்புகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை ரொம்ப சகஜமாக நம்ம ஒரு நாடாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய சகிப்புத்தன்மையும் மற்றவர்களை போற்றுகின்ற தன்மையும். நாம் வந்து வேறா இருந்தாலும் அவங்க வேறா இருந்தாலும் ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இது அந்த மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஆணி வேறுன்னு சொல்லலாம். இந்த ஆணி வேர் எல்லா இடங்களுக்கும் பொருந்தது. அது இதுவாக குடும்பமாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் எனது வித்தியாசங்களை பொருட்படுத்தாமல் அதே நேரத்தில் வித்தியாசங்களை மதித்து ஒருவருக்கொருவர் இசைவுடன் வாழும் தன்மைதான் இந்தியாவை இன்று ஒரு தேசமாக வைத்திருக்கிறது.